என்ன வெல்வலா? இன்று நாம் வயிற்று பசிக்கு வழி இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்தோமே, அதோ பார் ஒரு தபசி வருகிறான். வெல்வலா, குள்ள முனியாக வருகிறானே, நமது சிறு குடலுக்கு கூட இந்த உருவம் போதாதே. பாதகம் இல்லை, காலை ஆகாரத்திற்கு இந்த சிறு உருவத்தை பங்கிட்டுக் கொள்வோம். நடுப்பால் வேலைக்கு உன்னை போல் நல்ல பெருத்த சரீரமாக பார்ப்போம். சரி, வழக்கப்படி நமது உருவத்தை மாற்றி முனிவர் வேடத்தோடு சென்று அவரை வரவேற்க வேண்டியதுதானே? ஆஹா, அவரை வரவேற்று நமது ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று கொன்று மென்று தின்று தீர்த்து விட வேண்டியதுதான். அப்படியே செய்வோம். ஏ ஜோ பஜா கடக் கடக். சிவோம் சச்சிதானந்தம். செல்வோமா? செல்வோமே. வணக்கம் சுவாமி. நீங்கள் இருவரும் எண்ணம் போல் வாழுங்கள். என்ன விஷயம்? எங்கு வந்தீர்கள்? இந்த வழியே எந்த முனிஸ்டேஷர்கள் வந்தாலும் அவர்களை எங்கள் ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று அன்போடு உபசரிக்கும் அருந்தவசிகள் நாங்கள். ஓஹோ, அருந்த பசிகளா நீங்கள்? ஆம் சுவாமி, தாங்களும் எங்கள் சிறு குடிலுக்கு விஜயம் செய்து பசியாறி செல்ல வேண்டும். இதுவரை எத்தனை முனிவர்களை அழைத்து சென்று பசியாற்றி இருக்கிறீர்கள்? கணக்கே இல்லை சுவாமி. கவலை வேண்டாம், இன்றோடு கணக்கு தீர்ந்துவிடும். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? இல்லை, இதுவரை நீங்கள் பணிவிடை செய்ததற்கு பலனை அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னேன். சந்தோஷம். செல்வோமா? ஆகாரம் எல்லாம் தயார்தானே? காலை ஆகாரம் தயாராக இருக்கிறது. ஆசிரமத்திற்கு சென்றவுடன் சாப்பிட்டு தீர்க்க வேண்டியதுதான். தீர்த்து விடலாம், தீர்த்து விடலாம். புறப்படுங்கள் சுவாமி. சுவாமிகள் பெயர்? சப்தமுனி. தேவரீர் பெயர்? சாகரமுனி. ஓஹோ, சாகர முனிகளா? புறப்படுங்கள். சிவோகம் பரலோகம் செல்லுங்கள். செல்லுவோமா? செல்வோமே.